வெல்கம் டு உணவு நலம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. ஜூஸ் குடிப்பதில் குழப்பமா? தீர்விதோ. எல்லாருக்கும் ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப பிடிச்ச விஷயம்தான். அந்த விஷயத்துல மட்டும் எல்லாரும் அட்வைஸ் பண்ணுவோம், ஜூஸா அடிக்கடி குடின்னு. ஆனா ஜூஸ் குடிக்கலான்னு கடைக்கு போனா அங்க கண்ணை கவர்ற பழங்களை பார்த்து நமக்கே ஒரு குழப்பம் வந்துடும். காசு கொடுத்து வாங்குற ஜூஸை ஹெல்த்தியா பார்த்து வாங்கணும்னு கடைசியில சில நேரத்துல அவசரத்துல ஏதோ ஒரு ஜூஸை வாங்கி குடிச்சிட்டு வந்துருவோம். மோஸ்ட்லி எல்லா இடத்துலயும் எல்லா சீசன்லயும் கிடைக்கக்கூடிய 3 ஜூஸை தயக்கமே இல்லாம குடிக்கலாம். அதுல முதல்ல ஆரஞ்சு ஜூஸ். சிட்ரஸ் வகையை சேர்ந்த பழங்கள்ல ஆரஞ்சு ஒண்ணு. இதோட பயன்கள் என்னன்னா, பசியுணர்வை தூண்டி ரத்தத்தை சுத்திப்படுத்தி பித்தப்பைய சீரா இயங்க செய்யுது. அது மட்டும் இல்லாம வாய் துர்நாற்றத்தை போக்கி வாயை தூய்மையா வச்சுக்கவும் உதவுது. இதுல விட்டமின் சியோட விட்டமின் பியும் அடங்கி இருக்குது. இந்த விட்டமின் பி ரத்த நாளங்களை ஆரோக்கியமா வச்சுக்கும். நோயாளிகளுக்கு இந்த ஜூஸ் நல்ல உணவா இருக்குது. அந்த வகையில எந்த உணவையும் உண்ண முடியாம இருக்க நோயாளிகளுக்கு பல நாள் ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்து நோய் குணமானதாகவும் சொல்லப்படுது. அடுத்து ஆப்பிள் ஜூஸ். ஆப்பிள் ஜூஸ்ல விட்டமின்கள் குறைவா இருந்தாலும் பொட்டாசியம், பாஸ்பரஸ் மாதிரியான கனிமச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது. இந்த சத்துக்கள் உடலை வலுவூட்டி ரத்தத்தை தூய்மையா வச்சுக்குது. அதோட மாலிக் அமிலமும் டானிக் அமிலமும் செரி உறுப்புகளை திறம்பட செயல்பட செய்யுது. இத வயிற்று போக்கால அவதிப்படுறவங்க ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறதுனால பயனடையலாம். இதுல சோடியம் அளவு குறைவா இருக்கிறதுனால பிளட் பிரஷர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. இத தொடர்ந்து குடிச்சு வந்தா இதுல இருக்க பொட்டாசியம் உங்களை இதய நோயில இருந்து காப்பாத்தும். மூணாவதா பார்க்க போறது கொய்யா ஜூஸ். இதுல அதிகமான நார்ச்சத்து இருக்கிறதுனால இது ஒரு நல்ல சக்தி தரும் பானமா இருக்குது. கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற கனிமச்சத்துக்கள் உள்ள இந்த பழத்துல விட்டமின் சி முக்கிய பங்கு வகிக்குது. 100 கிராம் எடையுள்ள கொய்யாவில 212 மில்லிகிராம் விட்டமின் சி இருக்குது. நெல்லிக்காவுக்கு அடுத்தபடியா விட்டமின் சி அதிகமா இருக்கிறது இந்த கொய்யாவில தான். இது பசியை தூண்டி மலச்சிக்கலை ஒழுங்குபடுத்தி குடற்புழுக்களையும் அகற்றும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.